இந்த விக்ரம் படம் ரிலீஸ் ஆனதுனால ஒரு இங்கிலீஷ் படத்துலையும் வாய்ப்பு கிடச்சது பண்ணேன் அவர் ஹாலிவுட் ஃபிலிமில். டைரக்டர் ஹாலிவுட் ஃபிலிம் அது ஆக்சுவலாக இந்தியன்ஸ் தான் டைரக்டர். அங்கேயும் ஸ்ட்ரீம் பண்ணாங்க, இங்கேயும் கேரளாலையும் ஸ்ட்ரீம் பண்ணாங்க. அவங்க கேரளியன்ஸ், அவங்க அதாவது அமெரிக்காவில் வாழ்கிற கேரளியன்ஸ். ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா, நான் 2 days தான் இங்கே சென்னையில் ஷூட் நடந்தது. அந்த 2 daysல வந்து ஒரு சாங் எடுத்தாங்க, ஒரு பப்பில் ஒரு சாங். அதாவது ஒரு அமெரிக்காவில் இருக்க ஒரு பப்பு, அந்த பப்புக்கு ஓனர் வந்து ஒரு தமிழ் ஆள். அப்படி ஒரு சீக்வன்ஸு. அவங்க ஷூட்டிங்லாம் அங்கே முடிச்சிட்டாங்க, ஃபுல்லாகவே அங்கே அமெரிக்காவில் முடிச்சிட்டாங்க. பாபு ஆண்டனி, அவர் வந்து அமெரிக்காவில் தான் இருக்கார், மலையாள நடிகர். ஆமாம், பாபு ஆண்டனி இப்போ கூட காஞ்சனாலாம் பண்ணியிருப்பார். அவர் வந்து அவங்க ஒய்ஃபு எல்லாருமே வந்து அங்கே தான், யூஎஸ் தான். அவர் ஒரு ஹீரோ, அவங்க பையன் வந்து ஒரு ஹீரோ, செகண்ட் ஹீரோ கேரக்டர். இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஜேஎல் சந்தீப்னு, அவரும் ஒரு மலையாளி, பட் ஆனால் செட்டில்டு இன் கேரளா, ஐ மீன் அமெரிக்கா. அங்கே வந்து அவர் ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃபராக ஹாலிவுட்டில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து டைரக்டர் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தில் அவங்க வந்து சென்னைக்கு வந்து ஒரு சாங் எடுத்துக்காக வராங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் சில இதெல்லாம் இங்கே நடந்தது, சில இதெல்லாம் அங்கே நடந்தது, சில இதெல்லாம் இங்கே நடந்தது. ஸோ அப்போ இந்த சாங்க்கு ஒரு பப்பில் நடக்குது. அந்த பப்போட ஓனராக ஒரு தமிழ் ஆள் வேணும். ஸோ அப்படி தான் வந்து அப்போ அந்த டைமில் கரெக்டாக விக்ரம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் எடிட்டர் வந்து என்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு, சார் இவர் போடலாம் அப்படின்னு. ஏன்னா நான் விக்ரம் படத்தோட எடிட்டர் இல்லை